ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிபராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை எப்படி நிரப்பலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பையும், போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு என்னன்றதையும், டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம் அதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ தமிழக மக்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ தமிழகத்தில் சென்னை மற்றும் கும்பகோணம் மாவட்டங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்காக ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்ற கணக்கெடுப்புகள் எல்லாமே தமிழகம் முழுவதுமாக சென்று கொண்டே இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை அதி விரைவில் நமக்கு நிரப்புவாங்க அப்படின்றத நாம் நிச்சயமாக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பதவிகளையும் இன்னும் சில தினங்களில் அறிவிப்புகள் எல்லாமே மாவட்ட வாரியாக அறிவிப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்வது எளிது. பட் கண்டக்டர் லைசன்ஸ் பெற்றுக்கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது. கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதலுதவி சர்டிஃபிகேட் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக முதலுதவி சர்டிஃபிகேட்டை பெற்றால் மட்டும்தாங்க கண்டக்டர் லைசன்ஸ் உங்களால் பெற முடியும். ஸோ அதை நீங்கள் பெற்று வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என ஏஐடிசியு ஓய்வு பெற்றோர் நல சங்கம் வலியுறுத்தல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என ஏஐடிசியு ஓய்வு பெற்ற சங்க கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் செயல்பட்டு வரும் ஓய்வு பெற்ற நலசங்க நிர்வாக கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அலுவலகத்தில் சங்க தலைவர் மல்லி தியாகராஜனை தலைமையில் நேற்று நடைபெற்றது. பொதுச் செயலாளர் அப்பாதுரை நடைபெற்ற பணிகள் குறித்து பேசினார். ஏஐடிசியு தேசிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் சந்திரகுமார், மாவட்ட தலைவர் சேவையா, அரசு போக்குவரத்து கழக சம்மேளன துணைத் தலைவர் துரைமதிவாணன், ஓய்வு பெற்றோர் நலசங்க நிர்வாகிகள் சுப்பிரமணியம், சுந்தரபாண்டியன், கலியமூர்த்தி, குணசேகரன், இறுதிராஜ், ரெஜினால்ட், ரவிச்சந்திரன், ஸோ இவங்க எல்லாமே இந்த இதில் கலந்து கொண்டாங்க. கூட்டத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இது நாள் வரை தனியார் பஸ்கள் இயக்கப்படவில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆனால் தற்பொழுது 500 பஸ்கள் தனியாருக்கு விடும் தமிழ்நாடு அரசின் முடிவை ஏஐடிசியு கடுமையாக கண்டனம் தெரிவிப்பதுடன் உடனடியாக தனியார் மயமாகுவதை நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். போக்குவரத்து கழகங்களில் எந்தவிதமான தனியார் மய நடவடிக்கையும் புகுத்தக்கூடாது அப்படின்றதையும் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக ஓய்வு பெற்றவர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை உள்ளிட்ட ஓய்வு கால பணப்பலன்கள் வழங்கப்படாததை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்றவர்கள் அகவிலைப்படி வழக்கில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும். மேல்முறையீடு செய்துள்ளதை திரும்ப பெற வேண்டும் என்ற உள்ளிட்ட தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றுறதுக்காக இவங்க இந்த கூட்டத்தை நடத்தினாங்க. ஸோ இந்த கூட்டத்துடைய முடிவில் கண்டிப்பாக இந்த நேரடி நியமனம், டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை தமிழகம் முழுவதும் நேரடி நியமனத்தின் மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. ஸோ மக்களை பொறுத்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய மிகப்பெரிய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.